அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்க. இன்று மாலை நேரத்தில் பௌர்ணமி வருது. இந்த விசேஷமான நாளில் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை இந்த ஒரு தெய்வத்தை ஏற்றி நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். வீட்டில் இருக்கிற அனைத்து வறுமைகளும் நீங்கும். எப்பேற்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும், பித்ரு தோஷங்களாக இருக்கலாம், நவகிரகங்களால் தோஷங்கள் இருக்கலாம், சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகும். அந்த அளவுக்கு அற்புதமான பதிவு தான். இதை தவற விட்டுடாதீங்க. உண்மையாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இது உங்கள் கண்ணில் போடுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புத பலனை தரக்கூடியது. அது என்ன வழிபாடு இன்று மாலை செய்யக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதுபோல் நேற்று கமெண்ட்டு கீழே ஒரே ஒரு வரியில் உங்களுடைய பிரார்த்தனையை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப ஈஸியாக இருந்தது. உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். ஒரு 700 பேருக்கு மேலே நேற்று பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். நிச்சயமாக நம் வணக்கம் சாயப்பாவும் வராகி எண்ணையும் உங்கள் குலதெய்வமும் பிரபஞ்சமும் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும். தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க. அதே போல் கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரியோடைய வேண்டுதல் நிறைவேறியிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கம்மா. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். காயத்ரி அக்கா, ஒரு சந்தோஷமான செய்தி. என்னோடய பூனையோட ப்ராஜெக்ட்டு நான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் அதனோட போராடிட்டு இருந்தேன். எனக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. எனது கூட்டு பிரார்த்தனையில் ப்ரேயர் பண்ண அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு கொடான கொடி நன்றிகள் அக்கா. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் ஒரு 10-20 குடும்பம் பொழைக்கிறதுக்கு உண்டான வழி நான் வகுத்து கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்களும் என்னோடய கூட்டு பிரார்த்தனையில் இருக்கிற குரூப்ஸில் இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாருமே, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த சகோதரி சொல்கிறத நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீங்க. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. அது மட்டும் கிடையாதுங்க, இன்று மாலை நேரத்தில் பௌர்ணமியும் தொடங்குது. இந்த ஒரு நல்ல நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடை நீங்கள் இன்று செய்வதன் மூலமாக அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த எந்த ஒரு பிரச்சனையும் இடம் தெரியாமல் போகும். அந்த அளவுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. இன்று இரவு 8 to 9 சுக்கிர ஓரையில் இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்க. உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சுத்தமான அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக எடுத்துக்கோங்க. வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் செய்யக்கூடியது. அதனால் கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த வழிபாடை செஞ்சுடுங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டிங்க பாருங்கள். அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் உங்ககிட்ட நெய் இருந்துச்சுன்னா நெய் ஊற்றுங்க. நெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்படி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 8 சொட்டு தேன் ஊற்றுங்க. ஒரு சொட்டாக 8 சொட்டு தேன் ஊற்றிட்டு அந்த அகல் விளக்கில் பஞ்சு திரி, வெள்ளை கலரில் இருக்கிற பஞ்சு திரி 8 போட்டு நீங்கள் தீபமாக ஏற்றணும். 8 திரி போட்டு தீபம் ஏற்றணும். நீங்கள் தனித்தனியாக 8 தீபம் ஏற்றினாலும் சரி, இல்லை ஒரே அகல் விளக்கில் 8 திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி, 8 சொட்டு நீங்கள் அதில் தேன் ஊற்றி இதை உங்கள் பூஜை ரூமில் ஒரு விளக்கு வைக்கணுங்க. இதே செட்டு, அதாவது 8 திரி போட்டு அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி 8 சொட்டு தேன் ஊற்றி அதை தீபமாக ஏற்றி உங்களுடைய நிலவாசலுக்கு வெளியில் ஒரு விளக்கு வைக்கணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் ஈசானிய மூலையில் இதே போல் ஒரு விளக்கு வைக்கணும், 8 திரி போட்டு. அடுத்தது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காளியம்மன் கோவில், வராகியம்மன் கோவில், இல்லை வேறு எந்த ஒரு கோவில், அம்மன் கோவில் இருந்தாலும் அங்கேயுமே ஒரு அகல் விளக்கில் 8 திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி 8 சொட்டு தேன் ஊற்றி நீங்கள் தீபமாக ஏற்றணும். அந்த கோவிலை ஏற்றிட்டிங்க பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது குளம், ஏரி, ஆறு இது போல் இருந்தாலும் சரி, கிணறு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கிணறு இருந்துச்சுன்னா அந்த கிணற்றுக்கு பக்கத்துலேயுமே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி 8 சொட்டு
தேன் ஊற்றி 8 திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். மொத்தம் 5 இடத்துல ஏற்றணும். 1 நம்ம பூஜை ரூமில், 2வது நம்ம வீட்டு நிலவாசலில், 3வது கோவிலில், 4வது பார்த்திங்கன்னா ஈசானிய மூலையில், 5வது எங்கேயாவது நீர்நிலைகள் இருந்தால் கோவிலில் வந்து குளம் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துலையும் தாராளமாக ஏற்றலாம். கிணறு இருந்தாலும் தாராளமாக ஏற்றலாம். இப்படி நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க பாருங்கள். அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும். வீட்டில் வைக்க முடியாத அளவுக்கு கூட இந்த அஷ்டலட்சுமிகளும் உங்களுக்கு அள்ளி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. இந்த விளக்கை ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலட்சுமி மம கிரக தனம் பூரைய பூரைய நமக. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலட்சுமி மம கிரக தனம் பூரைய பூரைய நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு 8 முறை சொல்லி இந்த விளக்கை ஏற்றி வைங்க. நான் சொன்ன முறையில். சப்போஸ் உங்களுக்கு பக்கத்தில், உங்கள் வீட்டு பக்கத்தில் தண்ணி இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் கிச்சனில் இருக்கிற சிங்க்குக்கு பக்கத்துலேயும் இந்த தீபத்தை, போக முடியாத சூழ்நிலை இருந்தால், தண்ணி பக்கத்தில் இருந்தால் தாராளமாக ஏற்றலாம். முடியாத சூழ்நிலையில் உங்கள் வீட்டு கிச்சனில் சிங்க்குக்கு பக்கத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். இதை யாருமே தவற விட்டுடாதீங்க. இந்த நாளில் இந்த 5 தீபத்தை இந்த 5 இடத்துல ஏற்றி வைங்க. நேரம் எப்பொழுதுனா இன்று இரவு 8 to 9 சுக்கர ஓரையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு சொன்ன இந்த மந்திரத்தை 8 முறை நீங்கள் வந்து உங்கள் வாசலில் நீங்கள் ஏற்றும் போதும் 8 முறை சொல்லுங்கள். பூஜை ரூமில் ஏற்றும் போதும் 8 முறை சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது பாருங்கள், அங்கே ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க. ஏற்ற முடியாத சூழ்நிலை இல்லைன்னா விட்டுடுங்க. ஏற்ற முடிஞ்ச சூழ்நிலை இருந்துன்னா கண்டிப்பாக ஏற்றி வைத்து வழிபடுங்க. அப்பொழுதுமே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஈசானிய மூலையில் வைக்கிறீங்க பாருங்கள், அப்பொழுதும் சொல்லுங்கள். இந்த சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கும்போதும் 8 முறை சொல்லுங்கள். இப்படி சொல்லிவிட்டு தூப தீப ஆராதனை காமிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ மகாலட்சுமி தாயாரிடம் நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ இது உங்களுக்கு அருள் புரியும். அது மட்டும் கிடையாதுங்க. பித்ரு தோஷங்கள், வேறு சனி தோஷங்கள், வேறு எந்த ஒரு கிரக தோஷங்களாக இருந்தாலும், எந்த தோஷமாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி அதிகரிக்கும். அதிர்ஷ்டலட்சுமி உங்கள் வீட்டை அடிக்கடி தட்டக்கூடிய அற்புதமான வழிபாடு. அதனால் மறக்காமல் இதை இன்றைய நாள் செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.